ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு ரசம் அண்டு கொள்ளு துவையல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. கொள்ளு துவையல் சேர்த்துட்டு சாதத்து கூட ரசமும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு கொள்ளு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 100 கிராம். இப்போ நம்ம இதை கழுவிடலாம். கழுவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே குக்கரில் மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக நான் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு, கொள்ளு நல்லா வெந்துருச்சு. இப்படி மசிச்சிங்கன்னா நல்லா மசிகிற அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதோட தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கலாம். இது கூட நம்ம சேர்த்தோம் இல்லையா 3 தக்காளி, அதில் 2 தக்காளியை நான் ரசத்துக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இது கூட ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது ஊறட்டும். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி புளி எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை அது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்க வரட்டும். இப்போ இதில் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ரொம்பவுமே ஹெல்த்தியான ரசம் நல்லா சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம கொள்ளு துவையல் செய்ய ஆரம்பிக்கலாம். கொள்ளு பாருங்கள் நல்லா ஆறி இருக்குது. இப்போ தக்காளியில் உள்ள தோல்லாம் தனியாக எடுத்துருங்க, அது இருக்கட்டும். இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் சூடானதும் இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பல் பூண்டு, 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், கொஞ்சம் கலர் மாறினா போதும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க கொள்ளு அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த சூட்லேயே 1 நிமிஷம் போல் நம்ம கலந்து விட்டால் போதும். அவ்வளோதாங்க. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கணும் துவையல். அப்போ தான் நம்ம சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான கொள்ளு துவையலும் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா நம்ம சூடாக சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா சுட சுட சாதம் வச்சுட்டு கூடவே 1 ஸ்பூன் கொள்ளு துவையல் எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம ரசத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் காரக்கரணை வறுவல் பண்ணியிருக்கேன். இந்த சைட் டிஷ் இந்த ரசத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாகவே கொள்ளு துவையல், கொள்ளு ரசம் வாரத்தில் ஒரு தடவை நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை எங்கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.